அம்மா இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் காலையில? உனக்கு சுட சுட முட்டை தோசை பண்ணி சூப்பர். அப்படியே போட்டு மடைச்சி குடல் குழம்பு ஊத்த போறேன். செம்ம. குடல் புண்ணெல்லாம் நல்லா ஆத்திரும். குடல் குழம்பு நம்ம அதை ஊத்தி அப்படியே இப்படி ஓரமா வாய் புண்ணு, குடல் புண்ணு, வயிறு புண்ணு, எல்லா புண்ணும் ஆத்திரும். சூப்பரா இருக்கும் இந்த முட்டை தோசை. இதே மாதிரி நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கிடைக்கும் போது. இது எப்படி செஞ்சோம் பாக்கலாமா? பாத்துடலாமே. நல்லா சுத்தம் பண்ண தோஞ்சர போட்டிய குக்கர்ல போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து குக்கரை மூடிடலாம். 5 விசில் வரட்டும். குடல் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நல்லா பொடியா நறுக்கி எடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குழம்புக்கு. இப்போ ஒரு மிக்சி சாரில் பூண்டு ஒரு 10 பல் எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டுங்கள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி அதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் அதே ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொழுப்பு சத்து இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் தேவைப்படாது. வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு இலை பட்டை போதும். கரம் மசாலா சேர்த்துருவோம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லா விழுதும் இது சேர்ந்தது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் கலந்த மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே குடலில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, சீரகம், தேங்காய் இந்த விழுதையும் சேர்த்துருவோம். அதுவும் நல்லா இதோட வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இந்த குடலை அதோட சேர்த்துடலாம். நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும், நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம். இது கூடவே மிக்சி ஜார்லாம் நல்லா கழுவி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குடல் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி அப்படியே லேசாக தூவி செம மணமாக இருக்குது, வாசமாக இருக்குது. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் இது நல்லா வச்சு நம்ம சாப்பிடலாம்.